உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்தை, ஹலே பாண்டி, மாமா என்னல பண்ணிக்கிட்டு இருக்க? மா, ஒரே தூசியா இருக்குமா. நீ எதுக்கு இங்க வந்த? சொல்லிருந்தா நானே வந்திருக்க மாட்டேன். வா வாமா. ஏய் வாடா. சரி நல்ல வால வா. ஹலே சம்முவா. ஏன் அத்தா ஏதாச்சும் காசனம் ஏதாச்சும் வந்துச்சா? ஏன் இப்படி இரும்புத? ஏலே என்னல இது? வந்ததுமே என் புள்ளைக்கு வேலை வச்சுக்கிட்டு இருக்கிய? ஏம்ல டாக்டர், உன் அம்மா என்ன சொல்லுது? அவங்க அருமை மகன் ரூம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கான்ல, அத கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இவனுக்கு எதுக்கு இந்த வேலை? மா, யாரும் என்ன எதுவும் சொல்லல. எனக்கும் இவளுக்கும் ரூம் வேணாமா. அதான் அந்த பக்கம் இருக்கிற ஸ்டோர் ரூமை நாங்களே சுத்தம் பண்ணிக்கிறோம். முதல்ல நீ என்னோட ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்தியா இல்லையா? அண்ணே, அந்த சூட் கேஸ்ல உன்னோட யூனிஃபார்மு, ஷூ, சாக்ஸு எல்லாமே அதுல தானே இருக்கு. மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சுண்ணே. சொல்லியிருந்தா நாங்களே கிளீன் பண்ணிருப்போம்ல. இதுல என்ன மச்சான் இருக்கு? எங்க ரூம் நாங்களே ரெடி பண்ணிக்கிறோம். மா, வந்தது வராததுமா குடும்பத்துல பிரச்சனை இழுத்து விட பாக்குறியா? இது உனக்கே நியாயமா சொல்லு? யாரு? நானா? பிரச்சனை இழுத்து விட்டா என்ன சும்மா விட்டுருவாவுல? அதான் 4 பேத்த கூடவே வச்சிருக்கானே. இவனை ஏதாவது சொன்னா 4 தங்கச்சிங்களும் வேப்பலையோட என்கிட்ட சண்டைக்கு வந்துருவாளுங்க. அத்தான் கண்ணை காட்டினா போதுமே, 4 தங்கச்சியும் வரிசையில வந்து நிப்பாங்க. எப்பா போதும்பா. 2 பேரும் சேர்ந்து என் பிள்ளைகள் மேல கண்ணை போட்டுருக்கீங்க. அத்தை, இந்தாங்க காப்பி. குடு குடு. சிவபாலா, இந்தா உனக்கு சீனி கூடுதலா போட்ட காப்பி. இந்தா. தேங்க்ஸ். ஆமா, எங்க ரத்னாவ காணோம்? இன்னைக்கு பிடிஏ மீட்டிங் இருக்குல்ல, அதான் ஸ்கூலுக்கு போயிருக்கா. ஏலே கனி, நீ ஸ்கூல் போல? அப்பா காலையிலே மீட்டிங்க்கு போய் தலையை காமிச்சிட்டு வந்துட்டாரு. அதான் எனக்கு லீவு. ஹேலே முத்துப்பாண்டி, உடம்பெல்லாம் அழுக்கா பாக்குறதுக்கே ரொம்ப கன்றாவியா இருக்கல. முதல்ல போய் குளிச்சிட்டு வா. சம்மு ரூம சுத்தம் பண்ணி தருவான். நாங்க சொன்னோம், அதான் கேட்டாதானே. அவரு இந்த வீட்டு மருமக மட்டும் இல்ல, எனக்கு ஆபீசரா வேற வரப்போகுதாரு. அவரு பேச்ச மீற முடியுமா? என்னல சொல்லுத? உனக்கு ஆர்டர் வந்துருச்சா? இல்லத்த, சீக்கிரம் வந்துரும்ல. அப்போ மாமா கீழே தானே நான் வேலை செய்ய வேண்டி வரும். அதான் சொன்னேன். மா, நீ சும்மா இருமா. இன்னும் கொஞ்சம் தான் கிளீன் பண்ணணும். முடிச்சிட்டு மொத்தமா குளிச்சுக்கிறேன். ஏ சக்கி, மாமா அம்மா பேசிக்கிட்டு இருக்கட்டும், நான் போய் வேலையை பார்ப்போம். வா பாண்டி, ஒரு நிமிஷம். அச்சா, அம்மா சொல்லுது, நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. இல்ல இது வேற விஷயம். ஏம்ல பரணி, நீ சொல்லுதியா? டேய், மாமா தான் சொல்லணும்னாரு. மாமா நீங்களே சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல மர்மோனா. ஏத்தா, நாளைக்கு நம்ம காட்டு கோயில கடா வெட்டுறோம். கறி விருந்து. நீயும் சிவபாலனும் கண்டிப்பா வந்துடணும். மாமா நிஜமாவா? எத்தனை கடை வெட்டுறீங்க? இல்லே, ஒரு கடாதாம்ல. நம்ம நெருங்கிய சொந்தம் மட்டும்தான் வரேன். மறக்காம வந்துரு. கடா வெட்டி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த தண்ணி குழம்புக்காகவே வந்துட வேண்டியதானே. இப்ப என்னன்னு கெடா வெட்டி வச்சிருக்க? அத்த, பாண்டியன் எசைக்கும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கிட்டேன். காட்டு முனி கண்ணை திறந்துட்டான். அவனுக்கு நம்ம செய்யாண்டாமா? ஏத்தா, காலங்காத்தால அப்ப முருகனுக்கு ஒரு பூஜையை போட்டு நேரா கடா வெட்டுதான். நீங்க எப்படி இங்க வந்துட்டு இங்க இருந்து வர்றீங்களா, இல்ல நேரா அப்படியே வந்துடுறீங்களா? மா, அதான் அண்ணன் இங்க வந்துட்டான்ல. நீயும் சிவபாலனும் இனிமே அங்க இருந்து என்ன செய்ய போறீங்க? பேசாம 2 பேரும் இங்கேயே வந்துடலாம்ல. ஆமா அத்த, நீ இன்னும் புல்லு கல்லு என் புருஷன் தான் தெய்வம்னு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காம நீயும் எங்களோட சேர்ந்து வந்து வாழலாம்ல. ஆமாண்ணே, சிவபாலன் மாமா இங்க வந்துடுச்சுன்னா டெய்லி என்ன பைக்ல கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுடுவாங்கல்ல. என்னத்தல செய்ய? இன்னும் இவ இருக்கானே, இவனுக்கு வேலை கிடைக்கணும். வீராவை இவனுக்கு கட்டி வச்சுட்டா இவனும் வெளியில வந்துருவான், நானும் கூடவே வந்துருவேன். மா, வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? அத்தை, நீ பாட்டுக்கு என்னத்தையாவது உளறிட்டு போயிடாத. ஏத்தா, பாக்கியா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அதுவும் நல்லா தானே இருக்கு. என்னல எப்போ என்ன நல்லா இருக்கு? ஏன் உங்க 2 பேருக்கு வேலையே கிடையாதா? இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சது, அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்க பாக்குறீங்களா? அந்த ஆளை பழி வாங்கணும்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் ஜோபாலுக்கு வெளியில வேற பொண்ணு கிடைக்காதா? இல்ல வீராக்கு வேற மாப்பிள்ள கிடைக்காதா? என்ன அதுக்காக உடனே இன்னொருத்தையும் கொண்டு போய் அங்க பலி கொடுக்க சொல்லுதீரா? என்னது பலி கொடுக்குதியா?
ஏய்யா உன் தங்கச்சிக்காக உலகத்துல இல்லாத வழக்கமா நானே இங்க வந்திருக்கேன். ஆ? நீங்க என்னடானா பலி கொடுக்கேன்னு சொல்லிதீங்க. என்ன பாண்டே, உலகன்றதுன்னா நம்ம திருச்செந்தூரா? உலகத்துல ஒரு புள்ளி தான் திருச்செந்தூர். மொத்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. ஏன்னா உலகமாக அதிசயம் பண்ண மாதிரில சொல்ற. உலகத்துல பொண்ணுங்களாம் எப்படி முன்னேறி போயிட்டு இருக்காளுவ, எப்படி எப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்காளுவ. நீ என்ன பொண்ணு வீட்டுல வந்து வாழ்றத உலகமாக அதிசயம் மாதிரி சொல்லுத. உலகத்துல யாரும் பண்ணது இல்லாத மாதிரி பேசுத. டேய் நீ சும்மா இருக்க மாட்டியா? மா அதெல்லாம் இப்ப யோசிக்க முடியாதுமா. அதுல நிறைய சிக்கல் இருக்கு. முதல்ல சிவபால எசக்கைய கட்டிக்க தானே ஆசைப்பட்டான். ஆனா அண்ணன் தாலி கட்டினதும் அண்ணின்னு அவளை ஏத்துக்கிட்டான். இப்போ வீராவை கட்டிக்கிட்டு அவனும் இங்க வந்தா சரியா இருக்குமா சொல்லு? ஏன் மைனி, முத்துப்பாண்டி மாமா முதல்ல ரத்தனா அக்காவை தானே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாக. இப்போ எசக்கி அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலையா? இங்க வா. பரீட்சை வருது படிடின்டா. தேவலாம் பெரியவங்க மாதிரி குறுக்க வந்து ஏதாச்சும் நொட்டு சொல்லிட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். பரீட்சை வரப்போத படிச்ச நீ பேசுறா முளைச்சு மூணு எல்லாம் விடல பேச்ச வயசுக்கு பேச்சா பேச நீ. ரூம்குள்ள பேசினாலும் ஒட்டு கேட்டு கமெண்ட் அடிக்க நீ. இதப்பா அது அது தேவலாம் பேசாவ. தண்ணி குடிங்க. இந்தா குடி. என்ன மர்மோனே, பார்த்து சாப்பிட கூடாதா? மாமா தண்ணி குடிங்க. பார்த்து சாப்பிட மாட்டீங்களா? ஒண்ணும் இல்ல. இப்ப என்னத்துக்கு இம்பிட்டு பார்த்துட்டான்? பின்ன பொறையர்னா பதற மாட்டாவளா? இதுவே எங்க வீட்டுல பொறையர் இருந்தா எங்க அம்மா பதறுவாங்க. எசிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ பதறுவா. ஆனா இங்க மொத்த குடும்பமும் பதறீங்களே. ஏன்னா இப்ப நீ இந்த குடும்பத்துல ஒரு ஆள் இல்ல. இப்பதாமையா தெரியுது எம்பிட்டு கஷ்டம் வந்தாலும் நீங்க எல்லாரும் எப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்னு. அதான் நீ இங்க வந்துட்டல்ல, இனிமே நீயும் சந்தோஷமா தான் இருப்ப. கவலையே படாத. இந்த வீட்ல எதுக்கு குறை இருக்கோ இல்லையோ, சந்தோஷத்துக்கு எந்த குறையுமே இருக்காது. பாண்டே, நம்ம வேலை விஷயமா வெளியில போவான். 1008 பிக்கலு பிடுங்கலு எல்லாம் இருக்கேன். ஆனா வீட்டுக்கு வந்தோம்னா தாய் மடியில வந்து படுக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குண்ணா. நிச்சயமா இந்த வீட்டுல உனக்கு அந்த ஒரு உணர்வு கிடைக்கும். என்னால இப்ப அதை உணர முடியுது மச்சான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.